வணக்கம் நேர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள். பிரதமர் மார்க் கார்னேயின் முன்னாள் நிறுவனமான புரூக்ஃபீல்ட் சீன அரசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக விசாரணை பத்திரிகையாளர் சாம் கூப்பர் நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழுவில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். கார்னே துணைத் தலைவராக இருந்தபோது புரூக்ஃபீல்ட் நிறுவனம் சீனாவின் வெளிநாட்டு செல்வாக்கு அமைப்பான ஐக்கிய முன்னணி வேலைத்துறையுடன் தொடர்புடைய நபர்களுடன் கூட்டு சேர்ந்து தனது ரியல் எஸ்டேட் சொத்துக்களை விரிவுபடுத்தியதாக கூப்பர் சாட்சியம் அளித்தார். அரசுக்கு சொந்தமான பேங்க் ஆஃப் சீனா இந்த கூட்டாண்மைகளுக்கு ஆதரவளித்ததாகவும் இவை நேரடி அரசியல் தொடர்புடைய திட்டங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். கார்னே மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை என்றாலும் அவரது தலைமையின் கீழ் இது நடந்ததை கூப்பர் சுட்டிக்காட்டினார். இது பிரதமரின் பதவியை நெருக்கமாக விசாரிக்க வேண்டுமா என கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பி மைக்கேல் பரேட் கேள்வி எழுப்பினார். மேலும் 2023 டொரண்டோவில் சீன செல்வாக்கு வலையமைப்புடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் கார்னே நடத்திய சந்திப்பு சர்ச்சைக்குரியது எனவும் கூப்பர் குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் கார்னே இந்த வாரம் தென்கொரியாவில் நடைபெறும் அப்பெக் உச்சி மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் கனடா புதிய பொருளாதார கூட்டாளிகளை தேடுகிறது. இந்த சந்திப்பு ஒரு முறையான பேச்சுவார்த்தையாக அல்லாமல் ஒரு வறண்டாபாணி கலந்துரையாடலாக இருக்கும் என கார்னே கூறியுள்ளார். மனித உரிமைகள் போன்ற விடயங்கள் பேசப்படுமா என்பது உறுதியில்லை, ஆனால் பொருளாதார வாய்ப்புகளில் கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவின் ஒட்டோவா உணவு வங்கிக்கு அதன் 40 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய தனிநபர் நன்கொடையாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் நன்கொடையை பிராங்க்லின் ஹோல்ட் ஃபோஸ்டர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கியுள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒட்டோவாவில் குடியேறிய தங்கள் குடும்பத்திற்கு அந்நகரம் அளித்த வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இதனை செய்துள்ளதாக ஹோல்ட் ஃபோஸ்டர் குறிப்பிட்டார். உணவு என்பது அடிப்படை தேவை, எனவே மக்கள் தாமாக முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த நன்கொடை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு $2,50,000 வழங்கப்படும். இது உணவு கொள்முதல் மற்றும் விநியோகத்திற்கு பெரிதும் உதவும். இந்த நிதியுறுதி தங்களுக்கு ஒரு நம்பகமான ஆதாரமாக இருக்கும் என உணவு வங்கியின் தலைமை நிர்வாகி ரேச்சல் வில்சன் தெரிவித்துள்ளார். கனடாவின் முன்னணி லோத்தர் நிறுவனமான லோடோ கியூபெக் 3 பெரும் லோத்தர் சீட்டு வெற்றியாளர்களை தீவிரமாக தேடி வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த வெற்றியாளர்கள் இன்னும் தங்களது கோடிக்கணக்கான பரிசு தொகைகளை உரிமை கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களின்படி வெற்றியாளர்களில் 2 பேர் தலா $1 மில்லியன் பரிசு தொகையை வென்றுள்ளனர். மூன்றாவது வெற்றியாளர் கிராண்ட் வை லோத்தர் சீட்டின் மூலம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டுதோறும் $25,000 பெறும் மாபெரும் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வாழ்நாள் பரிசுக்குரிய கிராண்ட் வை லோத்தர் சீட்டு லெனாடூரே மாகாணத்தின் டவுட்ரரி பிராந்தியத்தின் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வெற்றியாளர் தனது பரிசுக்கான கோரிக்கையை எதிர்வரும் நவம்பர் 28 சமர்ப்பிக்க வேண்டும் என்று லோடோ கியூபெக் நிறுவனம் காலக்கெடு விதித்துள்ளது. மேலும் கடந்த ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெற்ற குலுக்கல்களில் தலா $1 மில்லியன் வென்ற 2 அதிர்ஷ்டசாலிகளும் கூட இதுவரை தங்களது பரிசுக்கு உரிமை கோரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே லோத்தர் சீட்டுகளை வாங்கிய அனைவரும் தங்கள் சீட்டுகளை லோடோ கியூபெக் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அதன் மொபைல் செயலி மூலம் உடனடியாக சரிபார்த்து கொள்ளுமாறு நிறுவனம் நினைவூட்டியுள்ளது. வெற்றி பெற்ற பரிசு தொகையானது குலுக்கல் திகதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் உரிமை கோரப்படாவிட்டால் அந்த தொகை மற்ற வெற்றியாளர்களுக்கு போனஸ் பரிசாக வழங்கப்படும் எனவும் லோடோ கியூபெக் நிறுவனம் தனது விதிகளில் குறிப்பிட்டுள்ளது. கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் கடந்த 16 நாட்களாக நீடித்து வந்த ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மாகாண அரசாங்கம் ஆசிரியர்களை உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிட்டுள்ளது. மாகாணத்தின் வரலாற்றிலேயே மிக நீண்ட கல்வி வேலை நிறுத்தமாக கருதப்படும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அல்பர்டா அரசு திங்கட்கிழமை அன்று பேக் டு ஸ்கூல் ஆக்ட் என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் 50,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சட்டபூர்வ
சந்தர்ப்பமாக மீண்டும் தங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பிடத்தக்க வகையில் இந்த புதிய சட்டம் அல்பர்டா ஆசிரியர் ஒன்றியம் கடந்த செப்டம்பர் மாதம் பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரித்த ஒரு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளையே மீண்டும் சட்டமாகியுள்ளது. மேலும் இந்த சட்டத்தை மீறி பணியை தொடர மறுப்பவர்களுக்கு கடுமையான அபராதங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி சட்டத்தை மீறும் நிறுவனங்களுக்கு ஒரு நாளைக்கு $5,00,000 தனிப்பட்ட நபர்களுக்கு ஒரு நாளைக்கு $500 அபராதமாக விதிக்கப்படும். இந்த நடவடிக்கை மாகாணம் முழுவதும் உள்ள 61 பள்ளிக்கூட சபைகளில் நடைபெற்று வந்த வேலை நிறுத்தத்தை முழுமையாக தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஒருவர் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷன் சிங் சக்ஷி என்ற இந்திய வம்சாவளி தொழிலதிபரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட இவர் நேற்று காலை 9:22 மணியளவில் தனது வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றில் மறைந்திருந்த நபர் தர்ஷன் சிங் தனது காரில் ஏறியதும் அவர் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக அவ்விடத்திற்கு விரைந்து வந்தனர். அவசர உதவி குழுவினர் தர்ஷன் சிங்கிற்கு முதலுதவி சிகிச்சை அளித்த போதிலும் படுகாயங்கள் காரணமாக அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய கொலையாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். கனடாவில் இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பின்மை கடுமையாக அதிகரித்து வருவதாகவும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கும் வேலைகளை கண்டறிவது கூட அவர்களுக்கு நாளுக்கு நாள் கடினமாகி வருவதாகவும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. கனடா புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி நாட்டின் இளைஞர் வேலையில்லா விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இளைஞர் வேலையில்லா விகிதம் 15% உயர்ந்துள்ளது. இந்த விகிதமானது 2010 ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த நிலையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் கடினமாகியுள்ளது. பல நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை குறைத்துக் கொண்ட சூழல் இளைஞர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நிறுவனங்கள் நிரப்ப முயற்சிக்கும் வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை 15% குறைந்துள்ளது. இதனால் வேலைவாய்ப்பு சந்தை மிகுந்த நெரிசலாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் பல விண்ணப்பங்கள் வருவதால் தகுதியான நபரை தேர்வு செய்வது நிறுவனங்களுக்கு கடினமாகியுள்ளது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலை இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் தபால் சேவையான கனடா போஸ்ட் அதிக நிதி நெருக்கடி மற்றும் மறுசீரமைப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக பல டசன் கணக்கான முகாமையாளர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. நிறுவனத்தின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப நிர்வாகத்தை சீரமைக்கவே இந்த கடினமான முடிவு எடுக்கப்பட்டதாக கனடா போஸ்ட் தலைவர் டக் எட்டிங்கன் தெரிவித்துள்ளார். முன்னதாக கனடா போஸ்ட் செயல்பாட்டில் திவாலான நிலையில் இருப்பதாக அறிவித்த கனடா அரசாங்கம் நிர்வாக செலவுகளை குறைந்தது 15% குறைக்க உத்தரவிட்டது. அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து 55,000 ஊழியர்களை கொண்ட தொழிற்சங்கம் சுழற்சி முறை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இருப்பினும் நிர்வாகத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாராகி வருகிறது. 2018 ஆண்டு முதல் $5 பில்லியன் அதிகமாக நஷ்டமடைந்துள்ள கனடா போஸ்ட் இந்த ஆண்டு மட்டும் அரசின் $1 பில்லியன் நிதியுதவியுடன் இயங்கி வருகிறது. 2025 மேலும் $1.5 பில்லியன் நஷ்டம் ஏற்படலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் இனிவரும் காலங்களில் சிக்கனமாக செயல்படும் என்றும் புதிய ஆட்சேர்ப்புகளை நிறுத்திவிட்டு ஓய்வு பெறுவோர் மூலம் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிக்கும் என்றும் நிர்வாகம் கூறியுள்ளது. ஒன்டாரியோவின் எசா டவுன்ஷிப்பில் உள்ள மைனர் ஹாக்கி சங்கத்தில் இடம்பெற்ற மாபெரும் நிதி மோசடி தொடர்பில் நியூ பிரன்ஸ்விக்கை சேர்ந்த 33 வயதான பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எசா மைனர் ஹாக்கி சங்கத்தின் கணக்கில் இருந்து சுமார் $77,000 காணாமல் போனதாக கடந்த மே 14 அதன் நிர்வாக குழு முறைப்பாடு செய்ததை அடுத்து ஒன்டாரியோ மாகாண காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்தது. நீண்ட விசாரணைக்கு பிறகு சங்கத்தின் முன்னாள் நிர்வாகியான ஜூலியானா டின்னே மீது $5,000 மேற்பட்ட மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சங்கம் தனது உள்முயற்சிகள் மூலம் சுமார் $54,000
மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் டிஃபனி ஹார்ட், இந்த தனிநபரின் செயல் தன்னார்வலர்களால் நடத்தப்படும் எமது சங்கத்தின் மதிப்புகளை பிரதிபலிக்கவில்லை என்றார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டமைக்கு காவல்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் வலுவான நிதி பாதுகாப்பு நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது ஜூலியானா டின்னே பிணையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதோடு பின்னர் நீதிமன்றத்தின் முன்னிலையாக உள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் 1-888-310-1122 என்ற இலக்கத்தில் நொட்டாவாசகா காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது. கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள். உடனடி செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.